காதல் திருமணம் பண்ணனாங்க. இப்போ ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் கட்டிட்டு இப்போ நாத்தனாரும் எங்கள் மாமியாவும் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் 20 பவுன் வேணுங்கிறாங்க. இந்த குழந்தை ஆனத்துலேருந்து இந்த குழந்தை எனக்கு யாருன்னே தெரியாது, நீ 20 பவுன் வாங்கினதா தான் எங்கள் வீட்டில் உனக்கு இடம், இந்த மாதிரி இடம் கிடையாது உனக்கு அப்படின்னு கொடுமைப்படுத்துறாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. கேட்குறாங்க 6 மாதம் 3 மாதத்துலேயே முடிக்கி விட்டாங்கங்க. இப்போ 6 மாதமா அம்மா வீட்டில் தான் வந்து இருக்கிறேன். நீ 20 பவுன் கொண்டாந்தா தான் எங்கள் வீட்லேயே உனக்கு இடம், இல்லைன்னா இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வயிற்று பிள்ளை தாச்சோட நான் எங்கெங்க நான் போவேன்? நான் கொடுக்கலங்க. ஏமாத்தி என் கடமை முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படிங்க. வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வயிற்றுல அடிச்சு களைஞ்சு போச்சு. கணவர் அடிச்சு வயிற்றுல களைஞ்சு போச்சு. எங்கள் வீட்டுக்காரோட இப்போ என் குழந்தைக்கு அப்பா வேணும். எங்கள் வீட்டுக்காரோட எங்கள் மாமியார் நாத்தனார் கொஞ்சம் திருத்தி எங்கள் வீட்டுக்காரோட குலைக்க வைக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் 50 லட்சம் பார்த்துக்கிறேங்கிறாங்க. நாங்கள் வந்து எடப்பாடிக்கு இருந்தாலும் கொட்டாயூர், கல்லடம் கொட்டாயூர் நெடுக்குளம் கிராமம். அப்புறமேட்டுக்கு இந்த பாப்பா வந்து முன்ன எங்களுக்கும் தெரியாதையே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நாங்கள் வெளியில் போயிட்டு வேலைக்கு கூட்டி போய் கட்டிக்கிச்சு. அப்புறம் நாங்கள் பிரிக்கிறதுக்கு வாண்டா நான் வச்சு பொழைச்சிக்கிறோமாம்மா விடுங்க அப்படின்ட்டு. அப்படி அப்போ வந்து வயசுமே பாப்பாளுக்கு எட்டலை. நாங்கள் பிரித்து போடுறவங்க முடுவில் இருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து பாலேஜிங்கிறவரு சேர்த்து வச்சு சங்குரி மூலிமா கையெழுத்து வாங்கி எல்லாம் கொடுத்தா அப்படி கோர்ட்டில். அப்புறமேட்டுக்கு சரின்ட்டு நாங்களும் விட்டோம். 3 மாதமாக அடி தடி பயங்கரமாக இருந்துச்சு. காங்கியத்தில் கூட்டியிருந்தாங்க. அடித்தடி பட்டதும் அப்புறம் சரிடான்ட்டு அந்த குழந்தை கிளஞ்சி போச்சு. இது 3 மாதம் முகத்தில் ஒரு வீட்டுக்கு 4 வீடு மாற்றி மாற்றி அடிச்சிருக்கிற அப்படி குடி இந்த வீடெல்லாம். அப்புறமேட்டு நாங்கள் போய் 2 ஆஸ்பத்திரியிலலாம் பார்த்து சோத்துக்கு குழம்புக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தோம். மறுபடியும் வந்து 1 வாரம் கூட இல்லை, அடித்து துரத்து விட்டா அப்படி. உங்கள் பிள்ளையை நீ கூட்டி போகலாம் நான் கொண்டு போடுமாம்மா அப்படின்ட்டா அப்படி. எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்புறம் அதிலேருந்து நாங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்து என்ன எதுவும் கண்டுக்கலை. ஒரு போனும் மன்றத்தில் கண்டுக்கிறதும் இல்லை. வாண்டாம் இப்போ எதுக்கு வந்துக்கிறாங்கன்னா தீர்ப்பு வேணும். அப்பா வேணும், இல்லைன்னா தீர்ப்பு வேணும், ஏதோ ஒன்று வேணும். அப்பா நான் உனக்கு குழந்தைய கொடுக்கல, நீ யாருக்கு போய் வாங்கினே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. உசுருக்கு எந்த பாதுகாப்பு வரக்கூடாது. அப்போ கேட்குறீங்களா என்ன அப்படி என்னங்கிற அப்படி எங்களை குடும்பத்தோடு வெட்டுற அப்படி அந்த அலைய வீடு காடு போனாலும் குடும்பத்தோடு எங்களை வெட்டுற அப்படியா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.